இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்டு வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? வா அண்ணே, 2 காளான். ரெண்டா? காளான் கடையா? இது சாலட் இருக்கானே? சாலட். எது சாலட். இந்த கடையில சாலட். சாலட் கிடைக்காதீங்க. இங்க வர்றா, நீ ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. அதுக்குன்னு ரோட்டு கடை காளான் கடையில எல்லாம் வந்து சாலட் இருக்கா, அவகாடோ இருக்கான்லாம் கேட்காத. மாதிரி டென்ஷன் ஆகுது. விடு. வெஜ்ஜீஸ் இருக்கானே? வெஜ்ஜீஸ் இருக்காது. வெஜ்ஜீஸ்னா காய்கறிகள் மாதிரி. ஏன் வெஜிடபிள்னு உன் வாயில வராதா? வெஜ்ஜீஸ் தான் நான் வெஜ்ஜீஸ்னா ஏதோ இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தோம்னா விளக்கூடாதுன்னு இப்படி வந்து பண்றாங்களே. அண்ணே ஒண்ணே ஒண்ணு போடுங்க, 2 வேணாம். சரி ரைட்டு. மாச்சா இருக்கா? மாச்சாவா? அப்படின்னா மாச்சா இந்த கதெல்லாம் தெரியாதுடா எனக்கு. ஹெல்த் ட்ரிங்க்டா. இப்ப மாச்சா அம்மா இப்ப வந்து மாச்சா டீ மாதிரி. அது காபி டீ தான் தெரியும். காபி டீ எல்லாம் வந்து ஓல்ட் ஸ்டைல் பூமர்ஸோட இதாகி போச்சு. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் யங்ஸ்டர்ஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனா மாச்சா. மாச்சா தெரியுமா? இது பச்சை கலர்ல ஏதோ அருகம்புல் ஜூஸ் மாதிரி இருக்குமே, அதுவா? ஆமா அதான். ஏய், அதெல்லாம் எப்பறா மனுஷன் குடிக்கிறீங்க? அத குடிச்சிட்டு எப்பறா வாழ்றீங்க? அதெல்லாம் அப்படி குடிக்கணும். அது இந்த கிரீன் டீ அரைச்சு ஏதோ பண்ணிருப்பாங்க பச்சை கலர்ல இருக்குமே. ஐயோ, அத குடிச்சாலே கேவலமா இருக்கும். அதேடா அப்படியே தெரியல என்ன குடிச்சா ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடிச்சு முடிச்சிரணும். அது அப்படியே அத நீ ரொம்ப ஹெல்த்னா வாந்தி வந்துரும். சரி அதுவும் கிடையாதா? சரி பரவாயில்ல. அந்த சூப் யாவது சூப்பா? சரி அண்ணே, சூப்பர். நல்ல ஹெல்தி சூப் என்னன்னு இருக்கு? எவ்வளவு கேலரி? தூதுவளை கேலரிஸ் எவ்வளவு? தூதுவளை சூப் கேலரி எவ்வளவு தெரியாதா? டேய், என்னய்யா ஒரு கேலரி தெரியாம ஒரு மெட்ரோ அதுதான் அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு கூட தெரியாதா? 120 கேலரிடா. சரி பரவாயில்ல போடு. இந்தாங்கண்ணே, தூதுவளை சூப்பரா இருந்தாடா. அந்த கான்ஸ் இருக்கு பாருங்க, கான்ஸ் மறதிக்கு போட்டு கொடுங்க. என்ன விருந்து கொடுக்குறீங்க? எதை போடணும்? கான்ஸ். கேலரி கேக்குது, காணு கேக்குது. காணு உனக்கு சூப்ல. ஏன் சூப்ல கான் போடாம குடிக்க முடியாதோ? இப்படிதாங்க ஒரு கடையில முறுக்க போட்டு குடிச்சிருக்காங்க. சூப் எது குடிக்கிறது? உடம்பு நல்லதுக்கு தானே குடிச்சத பரதேசி. அதுல என்ன முறுக்கு இன்ஜுரும்? என்னதான் சொல்றாங்க? மாச்சான்றாங்க. அதான் அப்படி அருகம்புலம். அது அருகம்புல் ஜூஸ் சொல்ல வேண்டியதானே? அண்ணே ஒரு ஜூஸ். ஆனா எனக்கு ஜூஸ் வேணாம். உனக்கு சொல்லவே இல்லையடா உனக்கு. இல்ல வேணாம். நான் டயட்ல இருக்கேன் அப்படினா கேட்கவே இல்லையா? யாரும் கேட்க மாட்டீங்க. சரி நானே சொல்லுவேன்னு சொன்னேன். என்ன பண்ணிருக்க நீ? சுகர் கட் பண்ணிட்டேன். சுகர் கட் பண்ணிருக்கியா? ஒன்லி ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன் நான். இத தான் சாப்பிடுவேன் நான் அப்பப்ப எடுத்து. ஓஹோ சரிண்ணே, சுகர் போட வேணாம். அது என்னது கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது கேலரி டெஃபிஷியன்சில இருக்கேன் நான். இப்ப கேலரி டெபிசிட்டா அதுல இருக்கேன். அதுல டயட் நான் பண்ணிட்டு இருக்கேன். சுகர் நோ எல்லாத்துக்கும் நோ. அண்ணா 2 டீனே. நோ மீன்ஸ் நோ. அது தெரிஞ்சுக்கணும். எனக்கு டீ வேணாம். நான் சுகர் கட் பண்ணிட்டேன். எனக்கு எதுவும் வேணாம். டீ குடிக்க மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன். பிளாக் காஃபி ஏதாவது சுகர் போடாம? நோ எதுவுமே வேணாம். நோ. பிளாக் காஃபில எஸ்பிரஸோ, ஷார்ட் எஸ்பிரஸோ அது ஒன்னு தான் குடிப்பேன். அது இங்க கிடைக்காது. எஸ்பிரஸோ அது கார் இல்ல. காஃபி ஷாப்ல போனா குடிப்பாங்க எஸ்பிரஸோ. அந்த எஸ்பிரஸோ குடிக்கிறேன் நான். என்ன ஆஹா, அருமையா இருக்கே கொய்யா பழம். என்னன்னு இது? என்ன கொய்யா? சீனி கொய்யாவா? நோ. சீனி நான் சுகர் கட் பண்ணிட்டேன். சுகர் கட் பண்ணிட்டேன்னா இந்த சீனி தான்டா கட் பண்ணனும். ஆமா. கொய்யாவலாம் சீனி இருக்குல்ல, வேணும் ஐயே. எனக்கு. என் வாழ்க்கையில சீனிங்கிற ஒரு நாலேஜ் இல்ல போல இருக்கு. எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சார் ஆமா சார், என்ன சார் பண்றது? மரத்துக்கு மரம் தாவி தானே சார் ஆகணும். எதுக்குடா கட் பண்ணி விட்டா? யார் பேசிட்டு இருந்தா? ஸ்ரீனிவாசன் சார். சீனி இருக்குல்ல, கட் பண்ணிட்டேன். சுகரை கட் பண்ணா சுகரை அது நீ கட் பண்றா, நான் பேசுறப்ப எனக்கு எதுக்குடா கட் பண்ணி விட்டா? எதுவும் சீனி பேசி ஓ, எனக்கு தெரிஞ்சு நான் குடிச்சுறாங்களே. சார் இல்ல சார், கண்ட்ரோல் பண்றாரு. சார் இல்ல சார். ஆசை வருதுதானோ? டேய், இனி அவரை குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமாடா? சரி பரவாயில்ல. கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தா ப்ரொடியூசரை. ஓகே அவ்வளவுதான். சீனி இருக்கும்போது சீனியை கட் பண்ணாம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். சரி வா, அடுத்து கிடைக்கும். வா. இங்க ஒரு வராம மீறி போய்கிட்டு இருக்க. ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு அளவு தான் பொறுமை காப்பேன். என் இயற்கையா கைக்கு ஒரு அளவு இருக்கு பாத்துக்க. ஒரே ஏத்த ஏத்திரேன் பாத்துக்க. ஸ்ரீனிவாசன் பேரெல்லாம் கட் பண்ணி விடுற. நான் நல்லதுக்கு இல்ல பாத்து. சரி விடுன்ட்டு. வா. ஜூஸ் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லதுடா உடம்புக்கு. அப்படியா? ஆமா. சரி சொல்லி தொலை, 2 ஜூஸ் சொல்லு. ஆனா 2 ஜூஸ். ஒண்ணுல வந்து வித்தவுட் சுகர், வித்தவுட் ஐஸ். என்னடா சொன்ன? வித்தவுட் சுகர், வித்தவுட் ஐஸ். கருந்துச்சாரு. உனக்கு என்ன திமிரு திண்ணக்கம் தெனாவட்டு அயோக்கியத்தனம் இருந்துச்சுன்னா
கரும்பு ஜூஸ் கடையில வந்து சுகர் இல்லாம கேப்ப. சுகர் எந்த கடையில போடுறோம்? உன்னைய போட்டு உள்ள அனுப்பி டேய் என்னடா பரவாயில்லடா வேலை வெட்டி இல்லன்னு இருந்தா தண்ணி கேன் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? எங்க வீட்டுக்கு இந்த போட்டு விடுவேன் வரவே மாட்டேன். டயட்டுக்கா போட மாட்டேன் வர மாட்டேன். நீ வந்து இறக்கி விடுமாப்ல. போடா தண்ணி கேன் போடல நான் வந்து அளவு வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன்டா நானு. இது ஒருத்தருக்கு எத்தனை தடி பாட்டலாம்? ஆமா எல்லாம் அளவு தண்ணி தான் கரெக்ட்டா குடிக்கணும். டைம் அலாரம் பாட்டில் ஏதோ வித்தாங்க, நீ கூட வாங்குவோம். வச்சாடா தண்ணி குடிக்கிறீங்க. அதை எடுத்தாங்க தண்ணி குடிப்போம். ஹெல்த்தி லைஃப் இல்ல எனக்கு வார்த்தை நான் வந்துச்சு. இந்த பாட்டில தான் தண்ணி குடிப்பான். வாங்கிரா சூப்பரா இருக்கு. வெங்காயம் நிறைய வாங்கிக்க. தர மாட்டேம்மா. செல்லுல அரைஞ்சு பக்கத்துல இருக்கு எடுத்து பாக்கெட் போட்டு எடுத்து. சேலட் இருந்தா வாங்குடா. சேலட் வாங்குடா. ஏன்டா அப்படி போட்டு முறுமுறு சிக்கன் அந்த சிக்கன் சேலட் நம்ம ஊர்ல சேலட்லாம் கிடைக்காது மாப்ள. வெஜ்ஜீஸ் கிடைக்காதா? ஃப்ரூட்ஸ் கிடைக்காதா? என்ன கிடைக்காதா? எதுக்கு வெஜ்ஜி, எதுக்கு சாலட், எதுக்கு இதெல்லாம்? ஹெல்த்தே வேணும்டா. ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும்டா. ஹெல்த்தியா அவனுக்கு தண்ணி அடிக்கிற இடத்துல என்ன வேலை? இல்ல கேக்க தெரியாம கேக்க. ஹெல்த்தினா அப்ப தண்ணி அடிக்க கூடாதுல்ல. ஹெல்த்தி பேசிய கேலரி கவுண்ட் பண்றியே. ஒரு கிளாஸ் விஸ்கில எவ்வளவு கேலரி இருக்குன்னு தெரியுமா? 5 ரவுண்ட் அது பண்ணுவாரு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது பாசமா கொண்டு வந்து டீல சர்க்கரையை போட்டு கொடுத்துருச்சான். சுகர் கட்ல இருக்கு, டீ குடிக்க மாட்டேன்னு நொட்டிவிட்டு தண்ணி வந்திருக்கு. இந்த லட்சணத்துல சாலடு கேக்குது உனக்கு. அப்புறம் என்ன மயிலுக்கு நீ தண்ணி அடிக்க வந்த? சரி விடு. என்ன குயிலுக்கு நீ இத பேசுற? என்ன குயில்? டென்ஷன் ஆயிடுச்சு. வேணா எது வேணா நீ சைடு சேதா வாங்குற நான் அது சாப்பிட்டுக்கிறேன். மூடிக்கிட்டு குடுக்குற தின்னுட்டு குடுக்குற குடிச்சு ஓடி போயிரு. சரி மாப்ள ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிக்சிங் மட்டும் டயட் கோக் மட்டும் வாங்க. அது குடிச்சா நல்லா போடா. டேய் மாப்ள என்னடா டிராவிட் காதை கடிச்சு அவன் ஆஸ்பத்திரியில கிடக்கானா? ஆமாண்டா வெறி புடிச்சா வச்சானடா அவனே. எதுக்குடா அவன் காதை கடிச்சா? இல்லடா அவனே நான் டயட்ல இருக்கேன்டா. சரி வாங்க போல ஒரு கடைக்கு கூட்டி போற சூப்பர் கடைக்கு கூட்டி போறடா. கூட்டி போய் உட்கார வச்சானடா ஒரு கஃபே மாதிரி. உட்கார வச்சானா ட்ரெஸ்ல செஸ்ஸுன்னாடா. ட்ரெஸ்ல செஸ்ஸா? ஆமா அந்த 3 பால் கேக். அதான் 3 பால் கேக் அது இப்படி இருக்கு மாப்ள அது இருக்கு மாப்ளன்னா. ஸ்வீட்ல கட் பண்ணிட்டேன் அவனே சாப்பிட மாட்டான். ரம் கேக் ரம்ல கேக்கா? கேக்ல ரம்ம ஊத்தி வச்சிருக்காங்க. ரம் கேக் அத எடுத்து ஒரு பீஸ் மட்டும் வாங்கி இத சாப்பிட மாப்ள. புரியலாம கேக்குறா எனக்கு சாப்பிட கூடாதா அப்படின்னு. சரி போய் ஒளிஞ்சு போகுது அப்படின்னு விட்டுட்டு நான் சரி நீ சாப்பிடுறான்னு. அடுத்து பார்த்தா இளநீ ஒண்ணு வச்சாங்க. இளநீ குடிக்கலாமேடா சுகர்ல கிடையாது. அந்த இளநீக்குள்ள ஜெல்லி மாதிரி இருக்குடா இளநீ. கோகோ ஜெல்லியா? யூடியூப்ல பாத்திருக்கேன் நானு. பாத்திருக்கியா? இப்பெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அங்க நான் பாக்குறேன். என்னடா இப்படி ஆர்டர் பண்றேடா? நான் சுகர் கட் பண்றேன்டா, எல்லாம் சாப்பிட மாட்டேன்டா, டயட்ல இருக்கேன், நல்லா வேணும்டா அப்படிங்கிறேன். எனக்கு வந்து வெறி ஏத்துற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நாள் சாப்பிடுங்கிறான். அப்புறம் 3 ஐட்டம் 1 ஐட்டம் பரவாயில்ல 3 ஐட்டத்தை இப்படி ஆர்டர் போடுறான்னா வெறி ஏத்துறதா நானே கேட்டேன். உனக்கு எத்தனை கடை எத்தனை வருஷமா அங்க இருக்குங்க? இது ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம். உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? எனக்கு ஒரு 6 வருஷமா தெரியும். அப்புறம் என்ன வந்து நான் டயட் இல்லாதப்போ வந்து கல்லம் டைம் மட்டும் வாங்கி தின்னுட்டு இருக்கியே, இப்ப மட்டும் வந்துகிட்டு ட்ரெஸ்ல ட்ரெஸ் உசுல உசுறியே உனக்கு இது இருக்காதான்னு கேட்டேன். என்ன கோவப்படுறேன்னா அப்படி காவப்பட்டு கடிச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்பி. டேய் கைய கொண்டாடா. இது என்னடா இது? பேண்ட். இந்த பேண்ட் எது கட்டுறது? ஸ்ட்ரெஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக. ஸ்ட்ரெஸ் உடம்புல இருக்கு. இதுலயே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு காட்டி இருக்குமே, அத பாந்து மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆவியே. அப்புறம் எதுக்குடா அத கையில கட்டிட்டு திரியற? எனக்கு ஸ்ட்ரெஸ் வேற ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஏற்கனவே நான் சுத்திட்டு இருக்கும்போது இப்படி கூட்டு போய் கடையில வச்சு வம்புழுத்தானா குறவல சங்கடம் எய்ம் பண்ண டக்குன்னு திரும்பிட்டான். அதனால காதை பிடிச்சு கடிச்சிட்டான். நல்ல வேளை நியூஸ்ல வந்து படிக்கு. சரி எதுக்கு நின்னுக்கு இருக்க? வா போவோம். டயட் இருக்கனால எனர்ஜி இல்ல உடம்புல. டயட்டா? ஆமா. என்ன டயட்ரா? ஒரே வாரத்தில் 10 கிலோ எடை குறைப்பது கண்டிப்பா மாட்டேன். யூடியூப்ல எவனோ ஒருத்தன் போட்டுருக்கான். அத பார்த்து ஃபாலோ பண்ணிக்க. உண்மையிலே ஒருத்தர் செத்தார்ல கேரளால. ஃபாலோ பண்றது யூடியூபை பார்த்து நமக்கு செட் ஆகும் ட்ரை பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு ப்ராப்பரா ஒன்னு டயட்டிஷியனை போய் பாரு, இல்ல ஒரு டாக்டரை பார்த்து உன்னோட பாடி கண்டிஷன் என்னவோ, உன் பிஎம்ஐ என்னவோ, இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. இவ்வளவு ஃபுட் எடுக்கணும், இவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும். அது குறையாத அளவுக்கு டயட் பண்ணாதான் உடம்பு கரெக்டா இருக்கும். அதை விட்டுவிட்டு யூடியூபை பார்த்து எதா பண்ணி போய் சேர்ந்துரும். அதை பாத்துக்க நிறைய பேர் அப்படித்தான் பண்ணிக்கிறீங்க. முதல் 2-3 நாள் இப்படிதான் இருக்கும், டயர்டா இருக்கும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து செட் ஆயிடும். நாளைக்கு செட் ஆயிடும். போ போ. நாட்டுல வந்து நல்லது சொன்னா எவனும் கேட்காதீங்கடா. இந்த வரேன்னு சொல்லிக்கிருந்தாரு. எவ்வளவு நேரம்டா? டேய் ஏனா விளையாட போமா? விளையாடுவா? மேட்ச் போடுவோம். பர்ச்சேஸ் போவோம். பர்ச்சேஸ் போயிட்டு என்னத்தரா பர்ச்சேஸ் இப்பதானடா இத போய் வாங்கிட்டு வந்த நீ. கொக்கத்தலான் போவோம்டா. கொக்கத்தலானுக்கு எதுக்கு? கொக்கத்தலான் போயிட்டு ஒரு மேட்டருக்கு வாங்கிட்டு வருவோம். ஐயா அந்த சின்ன பையல பூரா அந்த கெந்தி போவாங்கல ஒரு சைக்கிள். அத வச்சிட்டு காலுக்குள்ளே விட்டு வெறுப்பு. கொக்கலத்தான்ங்கறாங்க. பாத்தல கூட்டு கொட்டல போல இருக்கு. இது தேவலாத வேணாம். ஜாலியா இருக்கும்னே வாங்கனே போயிட்டு வருவோம்.
எதுக்கு டேய்? என்ன இல்லடா நான் ஜிம்முக்கு போலான்னு ஒரு 4 மாசம் முன்னாடி முடிவு பண்ணேன்டா. போயிட்டு சரி ட்ரெஸ் வாங்கினா என்கரேஜ்மெண்டா இருக்கும், ட்ரெஸ் வாங்கினேன், ஷூ வாங்கினேன்டா, அப்புறம் டவல் வாங்கினேன்டா, ஸ்வெட்ல டவல் வாங்கினேன், அப்புறம் கைக்கு ஒரு பேண்ட், தலைக்கு ஒண்ணு போறது எல்லாம் வாங்கினேன். ஜிம் பேக் தான் வாங்காம விட்டேன். அதனால என்கரேஜ்மெண்ட் இல்லாம போக முடியல. டேய் வாங்குன எல்லாத்தையும் வீட்ல பூர்த்தி வச்சிருக்கான், இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்ல. டேய் தேவையில்லாத வேலை பார்க்காத. அதுதான் அந்த டி-ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? அதுக்காக இல்ல, இப்ப போய் ஜிம் பேக் நான் வாங்கிட்டேன்னா டேய் என்கரேஜ்மெண்ட் வந்துரும். ஜிம்முக்கு போ, அதுக்கப்புறம் ஜிம் பேக் வாங்கலாம். வாங்கிட்டு போவாங்கறேன். வாங்க வா வா. டேய் சொல்றத கேளுங்கடா. வாங்க டேய் முதல்ல ஜிம் ஒரு 2 நாள் போவோம், ஒர்க் அவுட் பண்ணாதான்டா அதுக்கப்புறம் உனக்கு தேவையானதை வாங்குடா. இப்போ எதுக்குடா போய் ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ணுங்கடா. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா செய்யணும். ஏதாவது சும்மா எனக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் பிடிக்காது. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அண்ணே ஆ? எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீங்க பேசாம ஜிம்முக்கு போறதுக்கு ஜிம்மே நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடுத்த மெண்டல் ஆரம்பிச்சு. ஜிம் எப்படி வீட்லயே ஒரு ரூம் போட்டு செட் பண்ணுமா, இவர் 15 ரூம் கட்டி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. இருக்கிறதே 2 BHK, இதுல ஒரு ரூம் ஜிம் ஆக்குனா இவங்க அப்பா போய் தெருவுல படுப்பாரா? வெறும் 5000 ரூபாய் தான் நீங்க ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றத லைஃப் டைம் நீங்க அதை ஓன் பண்ணிக்கலாம் அந்த ஜிம். ஓ இப்போ ஜிம் மெம்பர்ஷிப்புக்கு இந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த இன்டகிரேஷன்லாம் கிடையாது. வேற என்ன படம் இருக்கும்? ட்ரெட்மில் எதுவும் வாங்க சொல்ல போறியா? ட்ரெட்மில் கிடையாது. என்னடா சைக்கிள் 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 ஆமா, அதுவும் எக்ஸசைஸ், அது ஒரு ஸ்போர்ட் வேற. ஆமா நான் யோசிச்சு பாருங்க. சைக்கிள் ஸ்போர்ட்ல போலாங்கடா நீ அண்ணா. சைக்கிள் ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில நீங்க வண்டி எடுக்குறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் டைமிங் தான், நீங்க ஆபீஸ்க்கு சைக்கிள்ல போறீங்க, டிராபிக் அப்படியே இது பண்றீங்க, நீங்க பிளாட்பாரத்துல ஏத்தி உருட்டிக்கிட்டே போறீங்க. சூப்பர்டா, சரியான ஐடியா. டேய் 2 நாள் மேல ஓட்ட மாட்டானே. 15 கிலோமீட்டர் எப்பறா நீ ஓட்டு? இப்ப பைக்ல போற பெட்ரோல் காசு மிச்சம், உடம்பு ஹெல்த்தி ஆகுது, டைமிங் சொல்லவும் ஈஸியா இருக்கும், ஓட்டினா தெரியும். முதல்ல வீட்ல தண்ணி நீ போய் மோந்து குடிடா. வீட்ல இருக்க பழக்கமா இருந்துச்சுன்னா தெரியாது. என்னை வந்து திட்டு சடனா தண்ணி கூட ஓட்டினா குடிச்சு ரொம்ப மாட்டாரு. நீ வந்து சைக்கிள் முதல்ல லைட் வாக்க ஆரம்பிமாப்ல, ஒரு 100 மீட்டர் நட, அதுக்கப்புறம் சைக்கிள்லாம் வாங்கு. இந்த பண்றா சைக்கிள் 5000 தெரிஞ்சு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இண்டோ ஃபிட்டிங் போடவா சார், அது போடவா சார், 10000 ரூபாய் ஆக்கி விட்டுருவாங்க. தெரிஞ்சு போச்சு எனக்கு, எல்லாம் தெரியுது எனக்கு. என்ன அதான் அப்ப நான் வந்து உடம்பு இழைச்சி 6 பேக் வைக்க கூடாது உனக்கு. அப்படி கிடையாதுடா. அதானே என்ன நான் சொல்றது என்னன்னாடா, அது வந்து டேய் உனக்கு குழந்தை பிறந்துருச்சு பண்ணாதடா, எரிச்சலை வாயில குத்திடுவேன். டேய் பயங்கரமான ஆள்ரா நீ. ஏற்கனவே இப்படிதான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த மாசம் வாங்கிட்டு போனேன். சைக்கிள் எப்படி 10 நாள் தான் ஓட்டுவேன், 12வது நாள் நீ எடுத்துருவில்ல. சைக்கிள் பேராவது தெரியுமா? டேய் ரேஞ்சர்ங்கிறது ஒரு கம்பெனிடா. சைக்கிள் பேரே ரேஞ்சர் நினைச்சுக்கிறீங்களா? நீ மட்டும் இல்ல, 90ஸ்ல பிறந்த நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. சைக்கிள்ல MTB, ரோடி அப்படின்னு நிறைய சைக்கிள் இருக்கு. எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் வந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சார்ஜ் போட்டுட்டு தான் எக்ஸர்சைஸ் எங்கனே பண்றது. நமக்கு வந்து அழுத்தணும், அழுத்துனாதான் நடக்கும். அது அழுத்துக்கிட்டு போடா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ் டி-ஷர்ட் வாங்கி டி-ஷர்ட் போடுங்கனா, இப்ப சைக்கிள் ரொம்ப நாள் 10 நாள் தான் ஓட்டுவான், 15ஆம் நாள் இவன் வீட்ல தான் நிக்க போகுது சைக்கிள். ஆனா ஒன்னு கேக்குறேன், எவனாவது ஒருத்தன் வாங்குன சைக்கிள் ஒரு வருஷம் ஓட்டி இருக்கீங்களா? 2 மாசம் ஓட்ட வேண்டியது, அப்புறம் பார்க்கிங்ல போட்டு வைக்கணும். அப்புறம் எதுக்கு அந்த சைக்கிள்? இல்ல எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு செலவு அதிகமாகும். சைக்கிள் இது பண்ணியாச்சு, என்ன செலக்ட் பண்ணிட்டேன். அது மவுண்ட் வாங்கணுமா? மவுண்ட்னா கார்ல வந்து மவுண்ட் பண்ணி கொண்டு போலாமா? இப்ப கொடைக்கானல் போறோம்னு வச்சுக்க, கொடைக்கானல் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு கொடைக்கானல் ஹில்ஸ்ல கூட சைக்கிள் ஓட்டலாமா? டேய் மனசாட்சியை தொட்டு சொல்றான். முதல்ல சைக்கிள் நீ ஒரு 5 கிலோமீட்டர் சேர்ந்தாப்புல ஓட்டிருவியாடா? என்ன ஓட்ட மாட்டேன் நானு, ஓட்டி காட்ட போறா. அண்ணே இவருக்காகவே சைக்கிள் வாங்குறீங்கனே. டேய் இவருக்காக இல்ல, நீ உனக்காக வாங்க சொல்ற. எப்படி 15ஆம் நாள் இவன் உருட்டிட்டு போயிடுவான். டேய் அந்த சைக்கிள் 35000 ரூபாடா. அது அவ்வளவுதான், லைஃப் டைம்க்கு இல்ல, லைஃப் டைம்க்கு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட். தம்பி உங்க பையன் எடுத்து ஓட்டுவானே. டேய் அந்த மவுண்ட் எவ்வளவுடா? அண்ணே ஹெல்த் விஷயத்துல காசு வாங்க கூடாதுனே, நீங்க வாங்குனே. கிரெடிட் கார்டின் ஆட்டங்கள் இருக்காங்க. இதுவும் பயங்கரமா இந்த மாதிரி சைக்கிள்லாம் நானும் ஒரு கட்டத்துல பயங்கரமா வெயிட் போட்டு கிட்டத்தட்ட 90 கிலோ அவன் பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல. எவ்வளவு பெருசா இருப்பேன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்படியா இருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சாங்க கஷ்டப்பட்டு. ஆனா அந்த டயட்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நானும் பண்ணியிருக்கேன். பண்ணி அந்த டயட் பண்ணி தான் எனக்கு பயங்கரமா உடம்பு ஏறினக்கு மெயின் காரணமே அதுதான். அந்த டயட் வந்து என்னன்னே தெரியாம பண்ண போய் தான் எனக்கு உடம்பு அப்படி ஏறுச்சு. அது நிறைய பேர் போனோம். அதுக்கப்புறம் தான் நான் பாக்குறேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கேரளா கூட ஒருத்தர் யூடியூப் பார்த்து டயட் இருந்து செத்து போயிட்டாருலாம் போட்டிருந்தாங்க. ஆமா இந்த டயட்ல இருக்கும்போது தண்ணி எல்லாம் குடிக்கணும்னா இந்த எவ்வளவு தண்ணி குடிக்கணும், டைமுக்கு தண்ணி குடிக்கணும்,
அந்த மாதிரிலாம் கலப்பி விட்டாங்க. எனக்கு கூட இந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்கி மறந்து தேடிட்டு இருந்தாங்க பிளிப்கார்ட்ல அந்த வாட்டர் கேன் வாங்கணும்னு நானா சொல்லிட்டு நான் இருக்கேன். சொன்னேன் வாட்டர் பாட்டில்ல தண்ணி தான் குடிக்க போற, அது எந்த வாட்டர் பாட்டில் குடிச்சான்னு கேட்டா அதுல இது போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது நீயே ஒரு வாட்டர்ல எழுதி வச்சுட்டு குடிக்க வேண்டியது என்னன்னா கேக்குறதுக்கு இல்ல. அப்ப நான் வாட்டர் கேன் வாங்க கூடாது உனக்கு, அந்த வாட்டர் பாட்டில ஒரு அளவும் கிடையாது, சும்மா கலர் கலரா இருக்கு அவ்வளவுதான். வேற அதுக்கப்புறம் அந்த அப்ப நான் டயட் பண்ணக்கூடாது, அப்ப நான் உடம்பு குறைக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினைக்கும் போதுதான் நான் சர்மா சாப்பிட போறேன், பிரியாணி சாப்பிட போறேன், நான் இது சாப்பிடுவேன் அது சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட போறேன்னா இப்ப சொல்லிட்டு இப்போ சொல்லாம போய் சாப்பிட்டு வந்தானா ஏன் சொல்லாம போனான்னு கேட்கறது. சொல்லிட்டு எனக்கு 2 வாங்கிட்டு நீ டயட்ல இருக்க டயட்ல இரு அப்படின்னு. அப்ப எதுக்கு சொல்லிட்டு சொல்லாம போக வேண்டியதுன்னு நான் கேட்டேன். ஆனா இருக்கும் இந்த மாதிரி நடக்கிற, இந்த மாதிரி டயட் இருக்கிறவங்க நானே பாத்திருக்கேன். இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது பயங்கரமா டயட் இருப்பான், பார்த்தா சரக்கு அடிச்சுட்டு வருவான். ஏண்டா நீ தான் டயட் இருக்க உடம்பு குறைக்க போற அப்படின்னு சரக்கு அடிக்க, அது டயட்ல வராது அப்படின்னு. ஆனா 1 வாரம் கஷ்டப்பட்டு 1 கிலோ கம்மி பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாம விட்டோம்னா அதோட 2 கிலோவா எனக்கு நடந்தது. அதனாலதான் அதே மாதிரி இந்த சைக்கிளும் டக்குன்னு வாங்கி உடனே ரொம்ப தூரம்லாம் போய் தொலைச்சிடுறாங்க, திரும்பி வர முடியாது. ஏன்னா நான் போயிருக்கேன், நான் ஒரு ஆர்வக்குள்ளர்ல இப்படிதான் சைக்கிளை வாங்கி போய் அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு ஓட்டிட்டு வர முடியல, அவ்வளவு தெம்பே இல்லை நம்மளுக்கு. என்னடா நம்மளாம் சைக்கிள் எல்லா ஊருமும் போவோம், அசால்ட்டா எவ்வளவு தூரமா போய் நான் ஸ்கூலுக்கே சைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பேன். ஓட்ட முடியல, பார்த்தா ரொம்ப டச் விட்டு திடீர்னு ஓட்ட போய் அது உடம்பும் இது பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டணும். சைக்கிள் ஓட்டலாம், அதான் சொல்றல, பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போய் பழகணும். அது உடனே நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் போறேன் 15 கிலோமீட்டர் போறேன்னா நான் அவ்வளவுதான். அதான் சொல்றல, யூடியூப் பார்க்காம அதுக்குன்னு அந்த டாக்டர் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி, இல்ல ஜிம் ட்ரெயினர் அவங்க கோச்சு அந்த மாதிரி அவங்க கிட்ட போய் அவங்ககிட்ட கேட்டு அதை இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நீங்க பண்றது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா ரிஸ்க். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்